இன்று முதல் இந்த இடம் முழுமையாக நடிகர் சங்கத்தினுடைய இடமாக மாறி இருக்கிறது. அடுத்து தேர்தல் அறிக்கையில் நாங்கள் சொன்னது போல் இந்த இடத்தில் ஒரு மிகப்பெரிய அரங்கம் அடுத்த 20 வருடங்களுக்கு ஒரு கலாச்சார மையமாகவும் அதே சமயத்தில் வருமானம் தரக்கூடிய இன்று இருக்கக்கூடிய உறுப்பினர்களுக்கு வருமானம் தரக்கூடிய ஒரு மையமாகவும் ஒரு புதிய கட்டடம் கட்டுவதற்கான வேலைகளை திரு கார்த்தி அவர்கள் பலமுறை ஒரு விவாதிச்சு எல்லாம் ஒரு குழு அமைச்சு அதை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதுவும் கூடிய சீக்கிரம் உங்களுக்கு ஒரு மிக சிறந்த நல்ல விஷயங்கள் உங்களுக்கு சொல்லப்படும். முதல்ல உங்கள் எல்லாருக்கும் பெரிய நன்றி. எல்லாருமே எல்லா விஷயம் தகவலையும் சொல்லி முடிச்சுட்டாங்க. இந்த இடத்துல உண்மையாகவே இங்கே இருக்கிறது எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது. அப்பா ஃபஸ்ட்டு சொன்னது நீங்களாம் ஜெயிக்க மாட்டீங்க, இருந்தாலும் ட்ரை பண்ணி பாருங்கன்னு தான் சொன்னாங்க. ஆனால் இன்றைக்கி எல்லாருமே சொன்னது இந்த இடத்துக்காக தான் எல்லாருமே எமோஷனல் அட்டாச் ஆகி இதில் வந்தோம். இந்த இடம் நம்ம இடமாவே இருக்கணும், நம்ம கைவிட்டு போயிடக்கூடாதுங்கிறது தான் பெரிய எமோஷனல் அட்டாச்மெண்ட். இவ்வளோ நாள் பூச்சிமுருகன் சார் போராடி இருக்காருன்னா தனியாலாம் போராடி இருக்கார் ரொம்ப வருஷம். அதுக்கப்புறம் நாங்கள்லாம் சேர்ந்தோம். பட் எல்லாரும் சேர்ந்தோம்னா இந்த இடத்து மேலே இருக்க ஒரு பெரிய எமோஷனல் அட்டாச்மெண்ட். அதுக்கு மிக முக்கியமான காரணம் எங்களோட முன்னோர்கள் நான் நிச்சயமாக சொல்ல முடியும். இந்த இடம் ஒரு 3 மாதம் பேச்சுவார்த்தைக்கு அப்புறமா சத்யம் சினிமாஸ் கிட்ட 2,48,00,000 ரூபாயை திரும்ப கொடுத்து நாங்கள் இந்த இடத்த எடுத்திருக்கோம். ஸோ கடன் அடைக்க வேண்டியது இருக்குது, அதை நாங்கள் அடைச்சிருவோம். அது எங்கள் பொறுப்பு தான். ஆனால் அதே சமயத்தில் இந்த இடம் சொந்தமாக்கி கொடுத்தாச்சு. சங்கத்தில் இருக்க உறுப்பினர் எல்லாருக்கும் இந்த இடம் சொந்தமாக்கி கொடுத்தாச்சு. இனிமேல் நாங்கள் இங்கே முழு உரிமையோடு நாங்கள் இங்கே இருக்கலாம். ஸோ அது பெரிய சந்தோஷம் எங்களுக்கு. இந்த இடத்துல அந்த அடிக்கல் நாட்டு விழா அப்போது எல்லா உறுப்பினர்களையும் கண்டிப்பாக அழைச்சி எல்லாரும் ஒன்றா இருந்து பெரியவங்க எல்லாரையும் அழைச்சி முக்கியமாக கண்டிப்பாக அந்த விழா நடக்கும். அதில் அவங்க மறுபடியும் சந்திக்கிறேன். என்னுடைய கேஸே என்னன்னு சொன்னால் 9 பேர் இருந்து 2 பேர் தவறு பண்ணியிருக்காங்க, 9 பேரில் 2 பேர் எடுத்திருக்காங்கன்னு தான். அது அந்த கட்டடம் அதனால் செல்லாது. அந்த கட்டடம் இடம் எங்களுக்கு வேணும். 29 வருஷம் 11 மாதம் கொடுத்த லீஸ் செல்லாதுன்னு. இப்போ அதை கேன்சல் பண்ணிட்டாவே ஆட்டோமேட்டிக்காக நான் சரண்டர் பண்ணுறனோ வேண்டாம், இன்னோட முடிஞ்சு போச்சு. என் கேஸே முடிஞ்சு போச்சு. இருந்தாலும் சட்டத்துக்கு உட்பட்டு அது என்ன பண்ணணுமோ நான் அதை கேன்சல் பண்ணிடுவேன், வாபஸ் வாங்கிப்பேன். ஊடக நண்பர்களுக்கும் கலை உலகத்தை சார்ந்த சகோதர சகோதரிகளுக்கும் என்னுடைய பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த எஸ்பிஐ சினிமா கூட போட்ட அக்ரிமெண்ட்டை சொல்கிறாங்க கேன்சல் பண்ண முடியுமா, ஏதோ தம்பிகள் ஆசைப்படுறாங்க, நல்லது நடந்தால் சந்தோஷம் அப்படின்னு நினச்சேன். ஆனால் இன்றைக்கி அதை சாதிச்சு காட்டிட்டாங்க. மக்கள் திலகம் நடிகர் திலகமெல்லாம் சேர்ந்து ஆரம்பிக்கப்பட்ட ஒரு சங்கம். அதுக்கு முன்னாடி இருக்கிறவங்களும் ஆரம்பித்தாச்சு. இருந்தாலும் இந்த இடம், இந்த கட்டடம் இதெல்லாம் அவங்க முன்னின்று நடத்திய ஒரு விஷயம். அது இப்போ திரும்பவும் நடிகர் சங்கத்துக்கு கிடச்சிருக்கிறது ரொம்ப மகிழ்ச்சியான ஒரு விஷயம். தலைவர் பாட்டை சொல்லித்தான் முடிக்கணும். உலகம் சுற்று வாலிபன் டைட்டில் சாங் தலைவர் பாட்டு, நமது வெற்றியை நாளைய சரித்திரம் சொல்லும், இப்படை தோற்கின் எப்படை வெல்லும் அப்படின்னு தான் சொல்லணும். நன்றி, வணக்கம். அஸ்திவாரம் போடும்போது நான் பார்த்துருக்கேன், அப்பா கூட இருந்திருக்கேன், நடிகர் திலகம் அவர் கூட. அதே மாதிரி எப்படி எல்லாரும் ஒத்துமையாக இருந்து மக்கள் திலகம் அவர்கள் தலைமையில் எல்லோரும் ஒத்துமையாக இருந்து நாடகங்கள் போட்டு ஸ்டார் நைட்ஸ் போட்டு இந்த போன கட்டடத்தை எழுப்புனாங்க. அதே மாதிரி இன்றைக்கி நம்ம யாரை பற்றியும் குறை சொல்லாமல் இன்றைக்கி தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்கள் அத்தனை பேர் ஒன்றா இருந்து எல்லாரையும் ஒத்துமையாக கூப்பிட்டு எல்லாரும் எப்படி அந்த பழைய கலைஞர்கள்லாம் எப்படி ஒரு கட்டடம் கட்டினாங்களோ அதே மாதிரி மறுபடியும் இப்போ நம்ம இடமா இருக்கிற நடிகர் சங்கம் வளாகத்தில் ஒரு கட்டடம் கட்டணும். அதுக்கு என்னோட வாழ்த்துக்கள். இன்றைக்கி ரொம்ப மகிழ்ச்சியான நாள். தென்னிந்திய நடிகர் சங்கத்தில் இந்த மண்ணில் உட்காந்துட்டு பேசுகிறதே ஒரு பெருமையாக நான் நினைக்கிறேன். ஏன்னா என்னுடைய மறைந்த தந்தை ஐசிறி வேலன் ரொம்ப ஆசைப்பட்டார் இந்த இதுக்கு தலைவராக வரணும் அப்படின்னு எலெக்ஷன்லாம் நின்னார். ஆனால் அவரால் வெற்றி பெற முடியவில்லை. ஆனால் அதுக்காக ரொம்ப போராடினார். இன்றைக்கி நான் அவருடைய வாரிசாக இங்கே உட்காந்து பேசுகிறதுல நான் முதல்ல என்னுடைய நன்றியை எல்லாருக்கும் தெரிவிச்சுக்கிறதுல மகிழ்ச்சி அடைகிறேன். கூடிய விரைவில் அதனுடைய அடிக்கல் நாட்டு விழா நடக்கிறதுக்கு இருக்குது. அன்றைக்கி அது எல்லாத்தையும் அவங்க எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. என்றைக்கு அந்த கட்டடம் அடிக்கல் நாட்டு விழா இல்லை, என்றைக்கு கட்டடத்தை திறப்பு விழா பண்ணுறோமோ அன்றைக்கி தான் முழு வெற்றி. இந்த அணி அன்றைக்கி தான் அவங்களுடைய சபதத்தை நிறைவேற்றுற மாதிரி அர்த்தம். அதுக்கு என்னால் முடிஞ்ச உதவிகளையும் நான் செஞ்சிட்டு இருக்கிறேன், செய்யறதுக்கும் காத்துட்டு இருக்கிறேன்னு சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி.